கண் சிமிட்டும் பெருமாள், மூச்சு விடும் பைரவர் ஆலயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமான் பிரம்மனுடைய 5வது தலையை கொய்ததுனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக இந்த பெருமாள் கிட்ட வந்துதான் அந்த தோஷத்தையே நீக்கி கொண்டாராம் சிவபெருமான். அதற்கு நன்றி கடனாக தன்னுடைய அம்சமான பைரவரை அங்கு காவலுக்கு நிறுத்தி இருக்கிறார். இந்த பெருமாள் ஆலயத்துல பைரவருக்கு மட்டும் இல்ல, சிவபெருமானுக்கும் தனி சன்னதி அமைத்திருக்கிறாங்க. பைரவர் சன்னதியில ஒரு அதிசயம். பைரவருடைய இடதுபுறமா ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல மேற்புறமா ஒரு விளக்கும் கீழ்ப்புறமா ஒரு விளக்கும் இருக்கு. இருபுறத்திலையும் சரவிளக்கும் தொங்குது. இதுல மற்ற 3 விளக்குகளுமே எந்த சலனமும் இருக்காது. ஆனா இந்த பைரவர் முகத்துக்கு நேர இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த விளக்குல பைரவர் மூச்சு விட்டா எப்படி அந்த மூச்சு வெளியே வரும்போது விளக்கு எதிர் திசையிலையும், மூச்சை உள்ள இழுக்கும் போது பைரவர் இருக்கக்கூடிய திசைக்குமா அந்த விளக்கு அசைஞ்சுக்கிட்டே இருக்குமா. இத விஞ்ஞான பூர்வமா கூட ஆய்வு செய்து பார்த்துட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. இந்த பைரவருக்கு ஒரே வடை பெரியதா, மிகப்பெரிய வடையா தட்டி அததான் பைரவருக்கு நிவேதனம் பண்ணுவாங்களாம். இந்த பைரவர் 75% கல்லாலும் 25% சுதையாலும் ஆன ஒரு சிற்பமா திகழ்கிறார். கண் சிமிட்டும் பெருமாள்னு சொன்னல, இந்த பெருமாளுடைய பூஜைக்கு முன்னாடி, அதாவது பெருமாள் தான் இங்க மூலவரா இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடியே சிவபெருமானுக்கு முதற் பூஜை. இங்க இருக்கக்கூடிய மூலவரான பெருமாள் சிவபெருமானுக்கு பூஜை முடிஞ்சிட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற விதத்துல இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பூஜை செய்யக்கூடிய பட்டர் அருகில நிக்கக்கூடியவர்கிட்ட குறை ஏதும் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்பார். அருகில இருக்கக்கூடியவர் குறையேதும் இல்லை அப்படின்னு பதிலளிப்பார். அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு பூஜை நடக்கும். அப்படி பெருமாளுக்கு பூஜை செய்யும் போது அவருக்கு தீபாராதனை காட்டுவாங்க. அந்த தீபாராதனை காட்டும் போது தீபம் மேல ஏறும்போது ஒரு விதத்திலையும், கீழே இறங்கும் போது அதற்கு ஏற்ப, அந்த ஒளிக்கு ஏற்ப பெருமாளுடைய விழிகள் அந்த தீபாராதனைக்கு ஏற்ப அந்த கண்ணை சிமிட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி வட்டத்துல இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி நம்பியாண்டார் பெருமாள் ஆலயம். இந்த ஆலயம் நாகர்கோவில் திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில பணக்குடியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், வள்ளியூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் இருக்குது.